ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, தேர் வாஸ் எ மேன் இன் ஜெருசலேம். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது 26வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. சிமியோன் என்றால் கேட்குதல், ஹியர் என்று அர்த்தம். பரிசுத்த வேதாகமத்தில் 3 இடங்களில் இந்த சிமியோன் என்ற பெயர் வருகிறது. முதலாவது ஆதியாகமம் 29:33வது வசனத்தில் யாக்கோவுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 2வது மகன் இந்த சிமியோன். கர்த்தர் என் சிறுமையை கேட்டருளினார் என்று சொல்லி லேயாள் சிமியோன் என்று அவனுக்கு பெயர் வைக்கிறார். 2வது லூக்கா சுவிசேஷம் 2:25 இயேசு என்னும் பிள்ளையை ஆசீர்வதித்த பரிசுத்தமான வயோதிப ஒரு யூதன். இவர் கமாலியேலின் தகப்பனாக இருக்கலாம் என வேத அறிஞர்கள் உத்தேசிக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம், அந்தியோகியா சபையில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஸோ இப்படி 3 சிமியோன்களை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-26வது வசனத்திலே வருகிற சிமியோனை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது அவருடைய கேரக்டரை நாம் பார்க்கிறோம். இஸ் கேரக்டர், அவனுடைய குணாதிசயங்கள். ஒரு மனுஷன், ஏ மேன் என்று சொல்லப்படுகிறது. அவர் அந்த சமுதாயத்தில் மதிக்கப்படத்தக்க ஒரு கண்ணியமான ஒரு மனிதனாக, ஒரு யூதனாக அவர் காணப்பட்டார். காரணம், அவர் தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் உள்ள, தெய்வ பக்தி உள்ள, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அதாவது சட்ட திட்டங்களின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நடக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். எருசலேமில் அவர் குடியிருந்தார். ஒரு யூதனாக, விசேஷமாக அவர் ஸ்லாக்கியத்தை உடைய ஒரு மனிதனாக அங்கே குடியிருந்தார். அவர் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தார். ஜஸ்ட் அண்ட் டிவோட் மேன். அப்படின்றால் மற்ற மக்களிடத்தில் நீதியாக நடந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையின்படி அவர் மற்ற சமுதாயத்தில் உள்ள மற்ற ஜனங்களோடு கூட அவர் நேர்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த நீதியை எதிர்பார்க்கிறார். 10 கட்டளையில் 10வது கட்டளை அதுதான். நீ பிறருடைய பொருளையாவது மாட்டையாவது வீட்டையாவது இச்சிக்க வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் நேர்மை உள்ளவர்களாக, மற்றவரிடத்தில் நேர்மை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். தேவ பக்தி உள்ளவனாக இருந்தார். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் தேவனை நேசிக்கிறவராகவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராகவும் இருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம் இந்த சிமியோனிடத்தில் காணப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான உள்ள இன்றைக்கு ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நற்குணங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. புதிய மனிதனாக இந்த உலகத்திலே நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை புதிய மனிதனாக மாற்றியிருக்கிறார். புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நம்மளை மாற்றியிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றியிருக்கிறார். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார். லுக்கிங் ஃபார் த கன்சோலேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் தேசம் மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது. அந்த நாட்களிலே ரோமர்களுடைய ஆட்சியிலே அவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். வரி சுமைகள் அதிகமாக அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. உள்நாட்டு கலவரங்கள், செலோத்து என்கிற ஒரு கூட்டம் அவர்கள் ரோம படைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தார்கள். ஆசாரியரிடத்தில் உண்மை இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த தேசத்தில் காணப்பட்டது.
ஜனங்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். ஆகவே இந்த யூதனாகிய இந்த சிமியோன், தேவ பக்தி உள்ள இந்த மனிதன், கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்த இந்த தேவ மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். மேசியா வர வேண்டும். ஆகவே மேசியாவை குறித்த சத்தியம், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியங்களை வாசித்தார். அதே போல ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசித்து அவர் அந்த வாக்கு தத்துவங்களின்படி ஜெபிக்கிறார். மேசியா வர வேண்டும் என்றால் மேசியாவில் மட்டும்தான் இந்த மக்களுக்கு விடுதலை தர முடியும், மீட்பு தர முடியும், இரட்சிப்பை தர முடியும், விடுதலை தர முடியும், சமாதானத்தை தர முடியும் என்று சொல்லி அந்த மேசியாவுடைய வருகைக்காக அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நாமும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக, அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே சிமியோனு போன்ற ஒரு ஆத்தும பாரம், தன்னுடைய சொந்த ஜனங்களை குறித்த ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்ததை பார்க்கிறோம். அதுபோல நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் அவர்களுக்கு இரட்சிப்பும் விடுதலையும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். இப்போது இந்த சிமியோனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பாரம் இருந்தது. அடுத்தபடியாக பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் அப்பான் ஹிம். திருத்துவத்தில் 3வது நபராகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருந்தால் நம்மை அவர் ஆளுகை செய்து, நம்மை கட்டுப்படுத்தி, நம்மை ஆட்கொண்டு, நம்மளை சரியான வழியில் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை போதித்து நடத்துகிறவர், கண்டித்து உணர்த்தி நடத்துகிறவர், வழிகாட்டுகிற ஆவியானவராக இருக்கிறார். அவர் ஜீவனின் ஆவி, அவர் சக்தி ஆவியாக இருக்கிறார். அவர் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசுவானவர் அவர் இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிர்த்தெழுந்து 40வது நாள் அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீஷரிடத்தில் சொன்ன மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை, வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு அனுப்புகிறேன். நீங்கள் எருசலேமிலே காத்திருந்தல் என்று சொல்லி, நீங்கள் எருசலேமிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரை இயேசு நமக்கு தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாக நாம் அனுதினமும் ஆவியில நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி துதிக்கிற, கர்த்தரை ஜெபிக்கிற, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவசியம் நமக்கு தேவை. பழைய ஏற்பாடு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர் யாராவது ஒரு மேலே இறங்கி வருவார், அதுக்குரிய வேலை முடிந்த பிறகு அவர் போய்விடுவார். இப்படி தான் அங்கே இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் அப்படி அல்ல. அவர் நிரந்தரமாக நமக்குள்ள தங்குகிற ஆவியானவராக இருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடியவராக, நம்மை பலப்படுத்தக்கூடியவராக, நம்மை தேற்றக்கூடியவராக, நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியவராக, நம்மை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த சிமியோனுக்குள்ள ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை தந்தார், வாக்கு தத்தத்தை தந்தார். He had received a special revelation and promise. விசேஷமான வெளிப்பாட்டையும் வாக்கு தத்தத்தையும் இந்த சிமியோன் பெற்றுக்கொண்டார். ஆகவே கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று 26வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் சிமியோனோடு பேசினார். அப்போ ஆவியானவர் இருப்பதனாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது, அவர் நமக்கு விசேஷமான வெளிப்பாட்டுகளை நமக்கு தருகிறார். ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் தருகிறார். ஆகவே இதை அவருக்கு சொன்னது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள நம்பிக்கையான செய்தியை கொடுத்தார். ஜெபத்துக்கு நல்ல ஒரு பதிலை கர்த்தர் கொடுத்தார். அவை அருமையானவர்களே, உங்கள் ஜெபத்துக்கும் நிச்சயமாக பதில் வரும். நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்க மக்களுடைய எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதுக்குரிய பதிலை கர்த்தர் தருவார். நீங்கள் அந்த எழுப்புதலை பங்கடையும்படிக்கு செய்வார், அந்த எழுப்புதலை காணும்படி செய்வார்.
ஆகவே இந்த சிமியோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு பண்ணினார். நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று சொன்னார். அவருடைய மரணம் சமாதானமா இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அருமையானவர்களே, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் நிச்சயம் அவர் உங்களை சமாதானத்துக்கு நேராக நடத்துவார். எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கையை கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்குள்ள தருவார். ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் தருவார். இரண்டாவது காரியம், இஸ் ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்டு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியது. 27வது வசனத்தை பார்க்கிறோம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். He came by the Spirit into the temple. அமர்மையானவர்களே, ஆவியானவர் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படிக்கு சரியான ஒரு நேரத்துக்கு நேராக அவரை வழிநடத்தினார். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை சரியான ஒரு வழிநடத்தலுக்குள்ள நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சிமியோனின் ஆலயத்துக்கு செல்ல சொன்னார். அவரை உந்தி தள்ளினார். ஏனென்றால் மரியாளும் யோசேப்பும் இயேசு பிறந்த 8வது நாளிலே அவருக்கு யூத முறைமையின்படி செய்ய வேண்டிய சடங்கை செய்யவும், அவருக்காக பலியை செலுத்தவும் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இப்போது ஆலயத்துக்கு வருகிறார்கள். சிமியோனிடத்தில் ஆவியானவர் கிறிஸ்துவை காணும்படிக்கு இப்போது அவரை உந்தி தள்ளுகிறார். நீ சீக்கிரமாய் ஆலயத்துக்கு போ என்று சொல்லி அவர் உடனடியாக கீழ்ப்படிந்து ஆலயத்துக்கு வந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனாலே அநேக வாய்ப்புகளை அவர் தவற விடுகிறார்கள். தோல்விகளை அவர்கள் காண்கிறார்கள், நஷ்டங்களை அவர்கள் அடைகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்நாட்கள் அநேகர் பழக்கத்தின்படி ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லாதபடி நமக்கு வழக்கத்தின்படி நாம் ஆலயத்துக்கு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 4:16 வாசிக்கிறோம். இயேசுவானவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து எழுந்து நின்றார். And as his custom was, he went into the synagogue on the Sabbath day and stood up to read. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலயத்துக்கு செல்வது ஒரு வழக்கமாக இருந்தது. பழைய ஏற்பாடு காலத்தில் ஓய்வு நாள் என்று சொல்லி அவர்கள் முக்கியமாக ஓய்வு நாளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த நாளிலே கர்த்தரை துதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கவும் அவர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாடு காலத்திலும் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி நம் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்கவும் அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணவும் நிச்சயமாக இந்த நாளை நாம் முக்கியத்துவப்படுத்த அது நமக்கு வழக்கமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாளை வழக்கமாக கொள்ளுங்கள். சங்கீதம் 122:1 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆலயத்துக்கு செல்வது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அங்கே அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய வழிநடத்தல் இருக்கிறது. சபையில தான் கர்த்தர் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு ஆண்டவர் சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, தீர்க்கதரிசிகளாக, மேய்ப்பர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே சபை ரொம்ப முக்கியமானது. சபையிலே 5 விதமான காரியங்கள் காணப்படுகிறது. ஒன்று ஜெபம், 2வது ஐக்கியம், 3வது உபதேசங்கள், 4வது நல்ல குணங்கள், 5வது கர்த்தருடைய பந்தி. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறார். ஆகவே ஆலயத்துக்கு நான் ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு வேதத்தில் அருமையான உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 5:7 வாசிக்கிறோம். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அருமையானவர்களே, ஆலயத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற, ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம்
நமக்குள்ள வர வேண்டும். சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறேன், உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் நான் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியோடு உம்மை பணிந்து கொள்வேன் என்று சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, தேவ சமூகத்தின் மேல ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த 11 மாதங்கள் இந்த ஆண்டிலே அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். கண்மணி போல நம்மளை காத்து வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்ற நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நன்மைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டாரே, நமக்கு எண்ணி முடியாத அற்புத அதிசயங்களை செய்தாரே, அவைகளுக்காக நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். சிமியோன் இயேசுவை சந்திக்க ஆலயத்துக்கு வந்தார். நீங்களும் இந்த இயேசுவை சந்திக்க ஆலயத்துக்கு வாருங்கள். சபையில் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். 27வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறோம். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகிறார். இயேசுவை அவர்கள் கை குழந்தையாக அவர்கள் தூக்கி கொண்டு ஆலயத்துக்குள்ளே யோசேப்பும் மரியாளும் வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய அந்த சரியான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை கொண்டு வருகிறார். காரணம், அவர் மேசியாவை காண வேண்டும் என்று அவர் காத்திருந்து ஜெபம் பண்ணினவர். அவரை பார்க்கும்படிக்கு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு அவரை சரியான பாதையில் நடத்தி சென்றார். சிமியோன் இயேசுவை சந்திக்கும் நல்ல வாய்ப்பை ஆவியானவர் உருவாக்கி கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணினால் எழுப்புதலை காணும்படிக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணால் அந்த வேலையை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புக்கு நேராக உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஒரு படிப்புக்காக நீங்கள் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணால் அந்த படிப்பு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அதற்கு நேராக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அவர் சரியான பாதையில நம்ம நடத்தி செல்வார். 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார். அருமையானவர்களே, இதுதான் மேசியா என்று சொல்லி ஆவியானவர் சொன்ன பொழுது அவருடைய கரங்கள் தானாக அந்த குழந்தை இடத்துல நீட்டி அந்த தாயிடத்திலிருந்து அந்த குழந்தையை அவர் வாங்கி கொண்டார். அந்த மேசியா வந்து விட்டார் என்கிற அந்த சத்தியத்தை அவர் அறிந்த போது இதுவரைக்கும் இருந்த கவலை அவரை விட்டு போய்விட்டது. தன் ஜனத்தை குறித்து இருந்த பாரம் போய்விட்டது. காரணம், மேசியா வந்து விட்டார். என் ஜனங்களுக்கு மீட்பு நிச்சயமாக கிடைத்துவிடும், இவர் நிச்சயமாக என் ஜனங்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லி அந்த நல்ல சத்தியத்தை அவர் முற்றிலுமாக விசுவாசித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை தவிர வேறொரு இரட்சகர் இல்லை. ஆகவே இந்த கடைசி நாட்களில் அவரை நாம் விசுவாசிப்போம். அவரால் மட்டும்தான் மக்களுக்கு விடுதலை தர முடியும், ரட்சிப்பை தர முடியும், சமாதானத்தை தர முடியும். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாக நாம் அவரை நோக்கி மக்களுடைய விடுதலைக்காக நாம் மன்றாடும் போது நிச்சயம் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடித்தார். இந்த மகிழ்ச்சி சிமியோனுக்குள்ளே வந்தது. அவருடைய நம்பிக்கை நிறைவேறினது. இஸ் ஹோப் ஃபுல்ஃபில்டு. 3வது காரியம், வசனம் 29 வாசிக்கிறோம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி அடியனை சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்கிறேன். சிமியோன் இயேசுவை பார்த்த பிறகு, மேசியாவை கண்ட பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை மீட்க போகிற அந்த இரட்சகரை பார்த்த பிறகு அவருக்குள்ள சமாதானம் அவருடைய இருதயத்தை நிரப்பினது. இதுக்கு மேல் நான் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். காரணம், என் உள்ளத்தில் ஒரு திருப்தி வந்து விட்டது, ஒரு சமாதானம் வந்து விட்டது, நம்பிக்கை வந்து விட்டது என்று சொல்லி ஒரு எதிர்கால நம்பிக்கையோடு கூட அவர் என்ன செய்கிறார்? அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை தருகிறது. அது மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்வுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கை
ஒவ்வொரு கிறிஸ்துவருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை. 30வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது சிமியோன் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனத்தை அவருடைய தாயாகிய மரியாளிடத்தில் அவர் சொல்கிறார். முதலாவது சொல்லும்போது, இயேசு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் இருப்பார். ஆண்டவராகிய இயேசுவானவர் பாவ இருளிலே வாழ்கிற மக்களுக்கு அவர் இரட்சிப்பின் பாதையிலே நடத்தக்கூடிய ஒரு ஒளியாக இந்த உலகத்தில் இருப்பார் என்கிற சத்தியத்தை அவர் காண்பித்தார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாய் இருப்பார் என்று சொன்னார். அருமையானவர்களே, இதுவரைக்கும் இஸ்ரவேலுக்கு இருந்த அந்த அடிமை தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு மகிமையின் தேவனாக இருப்பார் என்று சொல்கிறார். சகல ஜனங்களுக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். ஆகவே இப்படிப்பட்ட அவரை இயேசுவை குறித்த அந்த மேசியாவை குறித்த சத்தியங்களை மரியாளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். 4வது காரியம், இஸ்ரவேலிலே இவர் நிமித்தம் அநேகர் விழுவார்கள் எழுவார்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இவர் அடையாளமாய் இருப்பார். He will be a sign. இவர் தேவனால் நியமிக்கப்பட்டவர். He is appointed by God. ஆகவே தேவன் உங்கள் மூலமாக இயேசுவை குறித்த நல்ல சத்தியங்களை இந்த உலக மக்களுக்கு அறிவிக்க விரும்புகிறார். சிமியோனை போல நீதியும் தேவ பக்தியும் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். ஒரு சாட்சி உள்ள ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை இந்த கடைசி நாட்களில் உங்களுக்குள்ள காணப்படுமானால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். சிமியோன் எப்படி அங்கே எருசலேமில் ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லப்பட்டது போல உங்களை குறித்தும் ஆண்டவர் ஒரு சாட்சியாக நிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் நற்சாட்சி உடையவர்களாக, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து இயேசுவை குறித்து இந்த உலகத்துக்கு அறிவியுங்கள். இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த 12வது மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, இந்த 12வது மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சிமியோன் ஒரு நீதியும் தேவ பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷனாக இருந்ததுனால கிறிஸ்துவாகிய மேசியாவை காணுகிற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தேன். அதுபோல் அருமையான உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவர்களும் இரட்சகராகிய உம்மை அறிந்து அநேகருக்கு அறிக்கை செய்கிறவர்களாக, வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடிய, அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்தக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.